இல்லாத இடத்துல நந்தவனத்துக்கு சென்று வருகிறோம் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நந்தவனத்திற்கு நாம வந்து மலர் எடுக்க போக வேண்டும். ஆமா, புறப்படு. போலாம் வாங்க. போலாம். என்ன 2000 பணம் நண்பா, என்னடா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய மலலூர்பட்டினம் மணிப்புரி தேசத்துல இப்பேற்பட்ட ஒரு அதிசயம் நம்ம கண்டதே இல்லையே. 2 நம்பருமே நோட் பண்ணிக்கோங்க. ஏய், இப்பேற்பட்ட அதிசயத்தை நான் பிறந்த நாள் முதலாக எனக்கோ 16 வயது ஆகின்றது. இந்த 16 வருஷத்துல ஒரு நாள் கூட இப்பேற்பட்ட அதிசயத்தை நான் கண்டதில்லை. என்ன அதிசயம்? என்ன அதிசயம்? ஒரு புறவை, ஒரு குதிரை என்றால் எத்தனை நிறத்தில் இருக்கும்? ஆமா, ஒரே நிறம் தான். ஒரே நிறத்தில் தான் இருக்கும். ஆமா, அப்பேற்பட்ட இந்த இதோ தெரிகின்றது பார். இந்த புறவையும் இருப்பதோ வெள்ளை நிறம், உடல் முழுவதும் வெள்ளை நிறம், அதனுடைய வாளோ அதாவது கருப்பு நிறம். எப்படி? கருப்பு நிறம். ஆமா, அதனுடைய கழுத்து மயிரோ குங்கும நிறம். எப்படி? குங்கும நிறம். ஆமா, அதனுடைய இடது காலோ பச்சை நிறம், வலது காலோ மஞ்சள் நிறம். சுழி சுத்தமான குதிரை. ஆமா, எப்படி? பாருங்க ஏங்க, அதுக்கு பாருங்க குஞ்சு இருக்குது. என்னது இருக்காதாடா? அது பாருங்க கலர் கலரா இருக்குது. சுழி சுத்தமான குதிரை. இப்பேற்பட்ட ஐவரணம் கொண்ட இந்த புறவை யாருதான் இருக்கும்? இப்படி தனியாக இந்த நந்தவனத்திலே திரிந்து கொண்டிருக்கின்றதே. கட்டுங்க, தூரத்துல பாக்கின்ற பொழுதே இவ்வளவு அதிசயமாக தெரிகின்றது. ஆமா, இந்த புறவையை நாம ஒரு நெறிய அதாவது பக்கத்துல போய் பிடிச்சி அதனால சவாரி செய்தால் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு. வாங்க போலாம். போலாமா? குதிரை மேல ஏறலாமா? 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 நான் ஏறலாமா? இங்க அப்படி வாங்க. அப்படியே நண்பா, இந்த புறவியுடைய அழகை தூரத்திலிருந்து பார்க்கும்போது இவ்வளவு பிரகாசத்தோடு இருக்குது. அப்படி நேர்ல பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அது போலவே எவ்வளவு அதாவது பிரகாசமான ஒரு குதிரை, ஐவரணம் கொண்ட இந்த புறவை எத்தனை நிறம்? அப்படியே தப்பா நெத்தியில பாத்தீங்களா? என்னடா எழுதி கட்டி இருக்கிறாங்க பாருங்க. என்னடா எழுதி கட்டிருக்கிறாங்க? அதாவது அஷ்டாவரத்திலிருந்து வருகக்கூடிய இந்த ஐவரணம் கொண்ட இந்த புறவை, இந்த புறவைய யார் அனுப்பியிருக்கிறார்கள்? யாரு? அதாவது யுதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய தர்மராஜாவிற்கு ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் என்றால், அதாவது அசுவேத யாகம் செய்வதற்காக பகையாளி யாராவது இருந்தால் இந்த புறவையை கட்டி வைக்க வேண்டும். ஆமா, அப்ப கட்டி வைத்தாதான் வருவான். ஏய், இது ஒரு வாய்ப்பு. இந்த அஸ்னாபுரத்திலிருந்து வந்திருக்கின்ற புறவை இது யாரு, அதாவது யார் கொண்டு வந்திருக்கின்றார்கள்? ஆயனும் அர்ஜுனனும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதாவது அர்ஜுனனாகப்பட்டவர் முன்னே வர, ஆயன் பின்னே வர இந்த குதிரை ஒவ்வொரு தேசமாக வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது கடைசியாக நம்முடைய தேசத்திற்கு வந்திருக்கின்றது. பாண்டவர்களுக்கு யாராவது எதிராக இருந்தா இந்த குதிரையை பிடித்து கட்டலாம். இல்லை என்றால் இந்த குதிரைக்கு வேண்டியமான சன்மானம் பொன்பொருளை கொடுத்து தக்கபடியான உபசரணையை செய்து இதை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு பட்டயத்தில் எழுதி இருக்குது. எங்க இருந்து வந்திருக்குது? அஸ்னாபுரத்துல இருந்து. அஸ்னாபுரத்துல வந்திருக்கு. ஆமா, அஸ்னாபுரத்திலே யார் ஆட்சி செய்கின்றார்? என்னுடைய அதாவது பேரான பெரிய தந்தை தர்மராஜர் அவர் அரசாட்சி செய்கின்றார். ஆனாலும் இது எங்களுக்கு சொந்தமான நாட்டுல இருந்து வந்திருக்குது. என்னுடைய தந்தையார் அந்த புறவையை ஓட்டிட்டு வந்திருக்கிறார். அப்படி என்றா இத்தனை நாளாக என்னுடைய தந்தையார் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். தேடிய பொருள் தெருவில் கிடைத்ததை போல இந்த குதிரையானது நம்பசம் வந்து விட்டது. இந்த குதிரையை பிடித்து கட்டினால் நிச்சயம் நம்முடைய தந்தையார் வருவார். முடித்து கட்டுற குதிரைய
இருந்தாலும் ஆமா இந்த குதிரையை தேடி நிச்சயம் என்னுடைய தந்தையார் வருவார். தந்தையார் வந்தா உடனடியாக நான் தான் அவருடைய மகன் என்று அவரிடத்துல சொல்லி இதற்கு மேலேயாவது தாயும் தந்தையும் மகனோடு சேர்ந்து நாமல் வாழ வேண்டும். அதனால எதிர்பார்த்து காத்திருக்கின்றா யார் வராங்கன்னு பார்க்கலாம். அர்ஜுனா, இதோ இவ்வளவு நேரம் நாம் களைப்பாக இருக்கிறது என்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தோம். களைப்புகள் எல்லாம் நீங்கிவிட்டது. புறவி மேய போன புறவியை சற்று தேடி விடுத்து அழைத்து வருவாயாக. நாட்டிற்குள் செல்வோம். அப்படியா? ஆகட்டும். நான் இவ்விடத்திலே இருக்கிறேன். இந்த கானகமாகப்பட்டது வந்து பார்த்தோம். இந்த கானகத்தில் நம்மளுடைய புறவி காணவில்லையே. உன்னுடைய கண்ணுக்கு எங்கேயாவது தெம்படுதான்னு பாரு. ஏதாவது தெரியுதான்னு பாரு. ஏங்க என்னமோ தெரியுது, நல்லா நீங்களே உத்து பாருங்க. இதோ 56 தேசம். இந்த 56 தேசத்திலையும் நம்மளுக்கு யாருமே எதிரி கிடையாது. இந்த மணலூர் பட்டணம் வந்த உடனே நம்மளுடைய புறவியை பிடிச்சி யாரோ கட்டி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த நாட்டுல நம்மளுக்கு சரியான எதிரி இருக்க வேண்டும். யாரோ ஒரு எதிரி நமக்கு இங்க இருக்கிறாங்க. இந்த பட்டயத்தை படித்து பார்த்தாவது உடவில்லை. அதனால யார் எதிரி வருகிறார் என்று பார்க்கலாம். அதாவது நம்மளுக்காக 50 ஊர் என்று அன்பளிப்பு செய்த அருமை பெரியவர்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இந்த காளியாதேவியுடைய கடைக்கன் பாரி வெற்று சுகத்தோடு வாழ வேண்டும். பதினெட்டாயினுடைய தந்தையார் சிவராகத்தால் இருக்க முடியும். என்னுடைய தாயார் சொன்ன அடையாளங்கள் அனைத்துமே இருக்கின்றது. ஏற்பட்ட அழகு வாய்ந்தவர் இவரே அர்ஜுனராக இருக்க வேண்டும். பார்க்கலாம். பொடியனே, தந்தையே, எனக்கு யாரடா உனக்கு தந்தை? நான் உனக்கு தந்தையா? அப்பா, உங்களை பார்த்தால் என்னுடைய தந்தையார் போல தெரிகின்றது. இருந்தாலும் நீங்கள் யாரு, எதற்காக வந்திருக்கிறீர்கள்? என்னுடைய புறவியை கட்டினது யாரு? ஓ சபாஸ், நாம நினைத்தது நடந்து விட்டது. புறவியை தேடி தந்தையார் வந்திருக்கின்றார். என் தந்தையார் சருணோ. என்னுடைய மகனாக இருந்தால் இந்த புறவியை பிடிச்சு கட்டி இருக்க மாட்டாங்க. ஓ, அப்ப நான் பேசுறதுலயே நான் தான் புறவியை கட்டி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? உண்மைதான். இந்த புறவியை யாரும் கட்டவில்லை, நான் தான் கட்டினேன். அப்பொழுது நினைத்தேன், இந்த தேசத்தில் எனக்கு யாராவது நேரிட்ட பகைவர்கள் இருப்பார்கள் என்று நினைத்தேன். அதே போலவே என் எதிரி நீ வந்து விட்டாய். உண்மைதான். நீங்கள் நினைப்பது ஒருபோதும் தவறு. இந்த பட்டயத்தை பார்த்து என்னுடைய புறவியை கட்டி போட்டிருக்கிறேன் என்றால் நீதாட்டா எனக்கு நேரிட்ட பகைவன். இந்த புறவியுடைய நெற்றில் எழுதக்கூடிய
என்னுடைய பட்டயத்தை பார்த்தோம் அப்படின்றா நீரா எதிரின்னு சொல்றீங்களா? அப்பா நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். உங்களை பிரிந்து இத்தனை ஆண்டுகால தனிமையிலே தாய் மகனும் தனித்திருந்தோம். அதாவது இந்த புறவையை கட்டி வைத்தால் ஆவது எங்களை தேடி வருவீர் என்பதனாலதான் இந்த புறவையை கட்டினோம். நான் தான் அப்பா உங்களுடைய மகன். ஏதனா உனக்கு தந்தை? நீ என்னடா எனக்கு மகன்? நீ சொல்வதெல்லாம் போய். நீ ஒரு தாசியின் மகன், நீ ஒரு வேசியின் மகன், ஒரு விபச்சாரியின் மகன், ஒரு அவசாரியின் மகன். நிறுத்துங்கள். வாய மூடுடா அரண்மனை நாய. என்னுடைய மகனாக பிறந்திருந்தால், என்னுடைய குலத்தில் பிறந்தவனா இருந்தா இந்த புறவியை முடிச்சு கட்டி இருக்க மாட்டான். நாமல் தான் அவசரப்பட்டு விட்டோமோ என்று தெரியவில்லை. இது ஒருவேளை என்னுடைய தந்தையராக இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால இந்த செய்தி நம்முடைய தாயார் இடத்துல சொல்லிவிட்டு பிறகு வந்து நாமல் பேச வேண்டும். அதே நீ சரியானபடிக்கு வீரனாக இருந்தால் கனப்பொழுது காத்திரு. என்னுடைய தாயாரை சந்தித்து விட்டு நொடி பொழுதே வருகின்றேன். ஆகட்டும். அம்மா மலர் கொண்டு வந்து விட்டாயா? நந்தவனம் சென்று மலர் கொள்ள கொய்து வர நான் சென்ற இடத்திலே அழகான ஒரு புறவை ஒன்று தென்பட்டது. ஐவர்ண கொண்ட புறவை. அந்த ஐவர்ண புறவையிலே நெற்றிலே ஒரு பட்டயமானது எழுதி கட்டி இருந்தது. டெல்லி அஸ்தாபுரத்தை ஆளக்கூடிய அதாவது யுதிஷ்டராகப்பட்டவர் அனுப்பியிருக்கின்ற புறவை. இந்த புறவை யாரு கொண்டுட்டு வராங்க? அதாவது ஆயனாகப்பட்டவர் பின்னே வர, அர்ஜுனன் முன்னே வர இந்த புறவையானது 56 தேசத்திற்கும் வலம் வரும். சரி, அந்த புறவைக்கு தேவையான உபசரணைகளை செய்து தக்க மரியாதையோடு பொன்பொருள் திரவியம் அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி ஒருவேளை இந்த பாண்டவர்களுக்கு எதிரியாக இருந்தா இந்த புறவையை கட்டி வைக்கலாம் அப்படின்னு பட்டயத்திலே எழுதிருந்தது. சரி, நீங்கள் சொன்ன அங்க அடையாளங்களை எல்லாம் பார்த்தா என்னுடைய தந்தையார் தான் இந்த ஆயனுடைய துணை கொண்டு வருகிறார் அப்படி என்று என்னுடைய ஞானத்தால் அறிந்த நானே அந்த புறவையை கட்டி வைத்தேன். புறவையை கட்டி வச்சா தந்தையார் வருவார் இல்ல? வருவார். அப்படி என்று நான் கட்டி வைத்த உடனே அதே போல வந்தார். அவர் வந்தவரை பார்த்தால் என்னுடைய தந்தையாக தெரியவில்லை. கொஞ்சம் கூட ஒரு இலக்கம் கிடையாது. ஒரு அறியாத சிறுவனிடத்தில் எதை பேச வேண்டும் என்று தெரியாத பிதற்றுகின்றார். அந்த அதாவது அந்த ஆரவரை பார்த்தா நான் தந்தை என்ற பாதத்தை பணிந்தேன். சரி, அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? என்னுடைய மகனாக இருந்தால் இப்பேற்பட்ட காரியத்தை செய்வானா? ஒருபோதும் செய்ய மாட்டான். நீ என்னுடைய மகன் அல்ல, நீ ஒரு பாசைக்கு பிறந்தவன், நீ ஒரு வேசைக்கு பிறந்தவன், நீ ஒரு விபச்சாரி மைந்தன், நீ ஒரு துளிக்கு பிறந்தவன் அல்ல, பல துளிக்கு பிறந்தவன். அப்படி என்று என்னை தவறாக பேசிவிட்டாரா? அப்பேற்பட்ட ஆடவரை நான் அதாவது சும்மா விட்டு வந்து இருக்கிறேன். என்ன காரணம்? ஒருவேளை என்னுடைய தந்தையாராக இருக்குமோ என்ற சந்தேகத்தில் உங்களிடத்துல கேட்க வந்தேன். நீங்கள் இப்படி என்ன உரைக்கிறீர்கள்? கண்ணே, நான் உன்னுடைய தந்தையாராக இருந்திருந்தா அவர் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியா? அதனால என்னை தாசி என்று சொன்னவனே, பேசி என்று சொன்னவனே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்று சொன்னவனே எவனோ ஒருவன் வந்து என்னை தாசி என்றும் வேசி என்றும் சொன்னவனே நீ சும்மா விட்டு வந்திருக்கிறியே. என்னுடைய மகனாய் இருந்திருந்தா ஒரு நிமிடம் கூட அவனுடைய சிரம் அறுக்கிறதுக்கு ஒரு நிமிடம் கூட ஆயிருக்காது. அப்படிப்பட்டவனே சிரத்தை அறுத்து கொண்டு வந்து என் கால்ல போடு. தாசின்னு சொன்னவனே அவன் நாக்கறுத்து என் கால்ல கொண்டு வந்து போடுற. சற்றேனும் பொறுத்திருங்கள். உங்களை தாசி என்று சொன்னவுடைய தலையை அறுத்து விட்டு வருகிறேன். இப்பொழுது தெரிந்துவிட்டது. என்னுடைய தந்தையராக இருந்தால் ஒருவரும் என்னை இந்த வார்த்தையில சொல்லி திட்டி இருக்க மாட்டார், பேசியிருக்க மாட்டார். ஒருவரும் என்னுடைய தந்தையார் கிடையாது. உன்னுடைய நெஞ்சிலே துணிவு இருந்தால் எட்டு வாழை கொண்டு போறேன், பார்க்கலாம் இங்கே ஆனா என்று.
கண்ணே உங்களை தாசி வேசி என்று சொன்னவனுடைய தலையை அறுத்து விட்டு வந்து விட்டேன். அறுத்து விட்டு வந்துட்டியா? தலையை சீவி விட்டு உடனடியாக வந்து அவனுடைய பிரேதத்தை பாருங்கள். அப்பொழுதாவது நீ என்னதான் சொன்னாலும் ஏதா சொன்னாலும் நீ சின்னஞ்சிறு பையன். சரி, எவனோ ஒருத்த சொன்ன நான் போய் தலையை அறுத்துட்டு வரேன்னு சொல்லி நீ போன. ஆனா அங்க போய் என்ன நடந்துன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அம்மா சொன்ன சொல்லு காப்பாத்தணுமேனு சொல்லி ஏதோ ஒரு குருவி காக்காயை பிடிச்சு கூட அறுத்து விட்டு வந்திருப்பாங்க. அதனால நீ சொன்ன வார்த்தை உண்மையா இல்லையான்னு சொல்லி நானே கூட வந்து பாக்குறேன். அம்மா, நானும் சத்திரிய குலத்தில் பிறந்தவன். தாய் சொல்லை ஒருபொழுது தட்ட மாட்டேன். உங்களை தாசி என்று சொன்னுடைய தலையை அறுத்து விட்டு வந்திருக்கிறேன். அறுத்து பாருங்கள் என்னுடைய அவனுடைய சிரத்தை பாருங்கள். அர்ஜுனாகப்பட்டவன் சிரமர்ந்து இருக்கும் தருவாயில மாயவனாகப்பட்டவர் அதை அறிந்து சூழ்ச்சி மார்க்கமாக சாம்புவனாக வடிவெடுத்து அர்ஜுனன் தேவிமார்கள் அனைவர்களுக்கும் அறிவிக்கின்ற விதம் காண்க. அம்மா கண்ணே, இந்த சண்டாளனுடைய முகத்தை பாருங்கள். ஐயோ 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 இதனால் வரைக்கும் தந்தையார் யார் 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 என்று கேட்டீங்க. அப்படிப்பட்ட என் மன்னவர் எத்தனையோ சண்டைகள் செய்திருந்தோம். அவருக்கு தலைவணங்காத அவர் இந்த தினத்திலே உன் கரங்களாலேயே பெற்ற தந்தையாரை மடித்து விட்டு வந்திருக்கிறேன். மன்னவரை நான் இழந்து இந்த மண்ணுலகில் நான் வாழணுமா? புண்ணியரை நான் இழந்து இந்த பூவுலகில் நான் வாழணுமா? சண்டாளா, எனக்கு வந்த மகன் இப்படி செய்து நான் அறியாத புத்தியால தெரியாத தவறு செய்வேன். அத்தை வளர்ச்சி கட்டி எனக்கு வந்து என் புண்ணியாரே இன்னைக்கு நாங்க ஒரு அடிக்கணும் வளர்ச்சி உங்களை இந்த களத்தில் நான் பார்ப்பதற்காக நான் இப்படி காத்திருந்தேன் சாமி. யாரடி நீ? நாங்க தாலி கட்டிக்கிட்டோம், நாங்க அழுகுறோம். அம்மா, அம்மா அதுக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டியா? இவங்கள யாருமா இவங்கெல்லாம்? உனக்கே தெரியாதா? தெரியாது. அப்படி ஏன் நிக்கிற? எனக்கு நிக்கிறீங்க? அவர் என் மன்னவர். அவர் எங்க அப்பா. அவரு ஒப்பனா எத்தனை பேர் அப்பா அப்பா வந்துக்கிறீங்க? யார் என் புருஷாவுக்கு யார் காரணம்? யாரு அம்மா? ஐயோ, யாரு காரணம்? இவர் நம்முடைய தந்தையாரா? யாரம்மா? உண்மை சொல்லம்மா. அவர்தான்டா உன் தந்தை. அப்ப இவர்கள் எல்லாம் யாரம்மா?
ஐயோ இந்த ஆயவை பார்த்தால் பயமாக இருக்கு. வயசாகி போச்சு என்ன பண்றது? என்னுடைய பெயர் தான் சித்ராங்க. இவளை பார்த்தா அவனுக்கு பயம் இல்லையா? இவங்களை பார்த்தா பேரையே கேட்டோம். என்னுடைய மன்னவனுடைய சாவுக்கு யார் காரணம்? உங்களுக்கு ஒருவர் மட்டுமா? சற்று நேரம் பொறுங்கள். ஏண்டி ஒரு பிள்ளையை பெத்து வளர்த்தன புத்தி சொல்லி வளர்த்தணும். வாங்க. அறியாத புத்திராக தெரியாத தேவடி ஓட்டு போயா அப்புறம் அம்மா எந்திரிச்சு வாவ வந்து அழுவா. சரி அண்ணா மாயவா அன்னையாரை கொன்ற பாவி என்று ஒருபொழுது இந்த இடி சொல்லுறா, ஒருபொழுது உயிரோடு இருக்க ஒருபோது இந்த உலகத்தில் வாழ முடியாது. நான் இப்பொழுதே சாவறேன். இந்த உயிர் போறப்ப என்ன நினைச்சிய என்ன ஒரு எப்படியே பூசணிக்காயிட உடைய போகுது. மாயவா ஆமா நீ ஓடி போன ஓடி போன அழுவா பாரு அழுவா பாரு அழுவா பாரு அது பசங்க தேவையா தேவையா இளவோடாடா அந்த மாமா அந்த 10 ரூபாய் பாரத பொருள் கூட என் தம்பிக்கு சிறு விண்ணு ஏற்படல. சரி, ஆனா ஒரு பொடியினுடைய கையில என் தம்பி உயிர் போயிருக்குதா மாமா. என்ன மாமா இது? தர்மநந்தனா மாமா, இப்பொழுது அர்ஜுனனாகப்பட்டவன் மாண்டு மடியவில்லை. இவன் அதாவது கங்காதேவி கொடுத்த சாபத்தின் பிரகாரம் இப்பொழுது மூர்ச்சையாகத்தான் இருக்கிறானே ஒழிய
அவன் மாண்டு முடிவில்லப்பா. அப்படியா? சரி உயிர் கொடுத்துருங்க. அதாவது அன்று 18 நாள் பாரத போரில் 10ஆம் நாள் யுத்தத்துல அர்ஜுனன் பிதாமகராகிய பீஷ்மரை அம்பு படுக்கையில் சாச்சாரு. அப்போ அதை பார்த்த கங்காதேவியானவள் ஆக்ரோஷமாக வந்து இப்படி எனக்கென்று இருந்த ஒரு மகனையும் ஆண்டு அதாவது ஒரு பிள்ளை மடித்திய சண்டாளா மடிப்பதற்காக இப்படி அம்பு படுக்கையில் கிடைத்து வைத்திருக்கிறாயோ, இது போலவே ஒரு நாள் உன் மகனால் உனக்கு அதாவது படுக்கை ஏற்படும், மரணப்படுக்கை ஏற்படும் என்று சொல்லி கங்காதேவியானவள் சாபம் கொடுத்தால் அர்ஜுனனுக்கு. அப்படியே அந்த சாபத்தின் பிரகாரமே இன்று பப்ரவாகனன் கையால் அர்ஜுனன் மூர்ச்சையாகித்தான் இருக்கிறானே ஒழிய இவனுக்கு இன்னும் உயிர் போகவில்லை. ஐயோ அண்ணா, என் மனசுல காலை வச்சு அண்ணா உன் காலை காமினா அண்ணா என் காலை பார்த்தால் நீ பயந்து கொள்வாய் அம்மா. சீக்கிரம் கேரள பகவான கூட்டியது உயிர் இதோ அவனது சண்டா மட்டும் அப்படியே வெட்டி போடலாம் போலக்குது. அவங்கள மரியாதையே போக சொல்லி போடுங்கிறது. பொருங்கள் என் தம்பிக்கு விரு கொடு மாமா. நாகக்கண்ணி இங்கு நாகக்கண்ணி இதோ உன் விரலிலே இருக்கக்கூடிய கனையாளியை பாதாள நாகலோகத்திற்கு கொடுத்தனுப்பு. அங்கு சென்று நாகராஜனிடம் அதாவது சஞ்சீவனி மூலிகை, அமிர்த கலசம், நாகஜோதி எடுத்து வாம்மா. அப்படியே மாப்பிள்ள அப்படி ஏத்தி நான் ஏத்துன பிடிக்கும் தெரியுமா? ஏத்தனத்தாங்க விட்டுருவாமா. யாரு மாப்பிள்ள இவங்கெல்லாம்? நீ ஏத்தனத்தாங்க வந்து நிக்குத. யாரு மாப்பிள்ள இவங்களா? மாமா இந்த பெண்ணை உனக்கு இன்னும் ஞாபகம் வரவில்லையா? தெரியவில்லையே. அன்று அதாவது இந்திர பிரசவத்தில் இருக்கும் பொழுது தீர்த்த யாத்திரை சென்றாய் அல்லவா? அப்பொழுது தீர்த்த யாத்திரை செல்லும் பொழுது மணிப்புரி தேசத்தில் வந்து மனமுடித்து சென்றாயே சித்ராங்கதை, அந்த பெண் தான் இவள். கண்ணே சித்ராங்கதை இப்பெல்லாம் நீங்க யாரும் அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டீங்க. ஒண்டிதான் நல்லா என்னது அன்று சித்திரவாகனனுக்கு ஒரு அதாவது உனக்கும் சித்ராங்கதைக்கும் திருமணமாகி ஒரு மகன் பிறந்தா இந்த மணிப்புரி தேசத்திற்கே கொடுத்து விட வேண்டும் என்று வாக்களித்தாய் அல்லவா? அப்பொழுது பிறந்த குழந்தைதான் இந்த பப்ரவாகனன். மகனே அப்பா மன்னித்து விடுங்க கண்ணே. ஆமா அண்ணா இல்ல ஏன்னா அண்ணா மாமா என் தம்பி தீர்த்தத்துக்கு போகும்போது ஒரு நாள் தான் தங்கனா, ஒரு நாளிலேவா? ஏங்க நான் தான் உங்களை கேட்கிறேன். மைத்துனர் மகன் தான் ஏதோ இத்தனை நாள் தம்பி இப்ப இந்த பாதத்துல கட்டி பிடிக்கிறான்னு ஏத்துக்கலாம். இத்தனை மைத்தசோடு பையனை வச்சுக்கிட்டு ஏயா பொண்டாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன பேசுறியா? ஒரு அப்படி கொள்ளணும்னு உனக்கு தெரியாதா? ஐயோ இந்த ஆயா மட்டும் சொல்லணும்னு சொல்லுங்க. உனக்கு தெரியுமாப்பா? நான் பெரிய ஏங்க ஒரு பையனை ஒரு பொண்ணு ஊட்டி பெற்றுக்கிறீங்க. இப்பொழுது அனைவரும் அதாவது அனைவர் சம்மதத்தோடு
மீண்டும் இந்த அர்ஜுனனுக்கும் சித்ராங்கதைக்கும் திருமணம் செய்து ஆயினம் முன்னிறுத்தி முன்னிறுத்தி முன்பதாக நாங்க திருமணம் செய்கிறோம். திருமணம் செய்து சித்ராங்கதையும் அழைத்துக் கொண்டு இப்பொழுது அஸ்தினாபுரம் புறப்படுவோம். அஸ்வமேத யாகத்தினை முடித்து ஒரு பையனை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்றாங்களாம். திருமணம் செய்தாங்க. நான் தான் உங்க அம்மால கல்யாணம் பண்றேன்னு சுத்துறேன் மாமனே, நீ எதுக்குடா முந்தானி புடிச்சுட்டு சுத்துற? இந்த சோடு பையனை வச்சுக்கிட்டு இப்ப கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மா சுத்தக்குள்ள எங்க அம்மா முந்தானி சீலை நான் முடிஞ்சு சுத்த கூடாதா? ஓட தாயே என்ன வாத்தி ஃபேமிலி அர்ஜுனா, மாமா. இதோ உங்களை இருவரையும் மீண்டும் ஒன்று சேர்த்து விட்டோம். இப்பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்து அஸ்தினாபுரம் சென்று அஸ்தினாபுரத்தில் அதாவது அஸ்வமேத யாகத்தினை பூர்த்தி செய்வோம். கேளுங்கள் சபையோர்களே, இவ்விதமாகத்தானே பப்புரம் அதாவது அர்ஜுனனுக்கு சித்ராங்கதையை மீண்டும் திருமணம் செய்வித்து சித்ராங்கதையை மீண்டும் அதாவது சித்ராங்கதை மற்றும் அர்ஜுனனின் மனைவிமார்கள் 5 பாண்டவர்களின் மனைவிமார்கள் அனைவர்களும் மணிபுரி தேசத்துல கூடியிருக்கிறாங்க. அனைவர்களையும் ஒன்று சேர அழைத்துக் கொண்டு மற்ற தேசத்தில் வழங்கிய பொன் பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்பொழுது அஸ்தினாபுரம் சென்ற பாண்டவர்கள் மாயன் துணை கொண்டு அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி செய்வார்கள். இத்துடன் இந்த பப்புரவாகனன் சண்டை தர்மர் அஸ்வமேத யாகத்தின் தொடக்கம் என்ற நாடகம் இனிதே முற்றிற்று. அனைவரும் சென்று வரலாம். ஒருத்தர் கை தட்டுங்க.